இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஏப்ரல் 2025ல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 கொஸ்டின் பேப்பர் பார்ட் சி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் சில காலேஜஸில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கும் இதுதான், தேர்ட் செமஸ்டர் சில காலேஜில் தேர்ட் செமஸ்டரில் படிப்பீங்க. தேர்ட் செமஸ்டருக்கு படிக்கிறதா இருந்தாலும் இதுதான். பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே தான் அண்ட் பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாட்ஸ் இதுதான். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வந்து நமக்கு பார்ட் சி வீடியோக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். பார்ட் சியில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நமக்கு தியரி கொஷின், டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேபிள். அடுத்து இருக்கிற 4 கொஷின் நமக்கு சம் தான். கொஷின் நம்பர் 21 வந்து சாப்டர் 2லேருந்து அது ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு டயக்ராம் வரைய போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது 3மே வந்து ப்ராப்ளம் சம்ஸ் தான். மீன் மீடியன் மோட்லேருந்து ஒரு சம்மு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னா சிவின்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிலேட்டடானது, அதுலேருந்து ஒரு கொஸ்டின், லாஸ்ட் வந்து கார்லேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் வெரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேபுலேஷன். ஸோ டேபுலேஷன் அப்படின்னா டேபிள் பற்றினது. டேபிள் அப்படின்றது என்ன? நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸில் வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்க, டேட்டாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான் டேபிள். அப்ஜெக்டிவ் ஆஃப் இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த டேபிளுக்கானது மட்டும் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸை வந்து டேட்டா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணி டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்தா யாராக இருந்தாலும் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது டேபிளாக நம்ம மார்க் பண்ணும்போது கம்மியான ஸ்பேஸ் தான் இதுக்கு அலோகேட் எடுத்துக்கும். அண்ட் கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும், டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுதான் டேபிளோட அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு குட் டேபிள் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது, டேபிள் நம்பர் இருக்கணும். ஸோ டேபிள் கீழே என்னென்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டரில் ஒரு 10 டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த டேபிள் எதை பற்றி சொல்லுது அப்படின்றதுக்கு டேபிளுக்கு கீழே நம்பர் கொடுத்து டேபிள் 1.2 சேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கணும். ஹெட்டிங் படிச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம். ஸோ டேபிள் நம்பர் அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஏன்னா செகண்ட் பேஜில் இருக்கிற ஒரு டேபிளை நம்ம 10th 15th பேஜில் கூட நம்ம போய் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன சொல்லுவோம், ரெஃபர் டேபிள் நம்பர் 10.1 அப்படின்னா அவங்க வந்து ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ டேபிள் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் அந்த டேபிளுக்கு டைட்டில் இருக்கணும், எதை பற்றி சொல்கிறோன்றதுக்கு டைட்டில் கிளியராகவும் புரிகிற மாதிரியும் இருக்கணும். அண்டு கேப்ஷன்ஸ் அப்படின்றது காலமோட ஹெட்டிங். ஸோ காலம்னா நமக்கு வெர்டிக்கலாக இருக்கிறது, காலம் ஹெட்டிங்க்கு பேர் கேப்ஷன்ஸ். அதே வந்து ரோவோட ஹெட்டிங்க்கு பேர் ஸ்டப்ஸ். இதெல்லாம் நேம். ஸோ ஒரு டேபிள் இருந்தால் நம்ம காலமில் மார்க் 1 மார்க் 2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருப்போம்ல, அது கேப்ஷன். ஸோ அதே வந்து ஸ்டப்ஸ்ன்றது ரோஸ் வைஸ் நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா நேம்ஸ் கொடுத்துருப்போம், அது ஸ்டப்பு. பாடி ஆஃப் த டேபிள்குள்ள நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ப்ரீஃபாக நம்ம எதுவும் எழுத மாட்டோம், நம்பர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேபிள். பாடி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி காலம் வைஸ் ரோ வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹெட் நோட், ஃபுட் நோட்டு. ஸோ ஹெட் நோட் அப்படின்றது வந்து ஒரு ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது டைட்டில் என்ன எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத ப்ரீஃபாக கொடுக்கறது தான் ஹெட் நோட். ஃபுட் நோட் அப்படின்றது நம்ம கீழே ஸ்டார் கொடுத்து, யூஸ்வலி ரெப்ரசன்டட் அப்படின்னு கொடுத்தோம், கீழே ஸ்டார் கொடுத்தோ இல்லை இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தோ நம்ம வந்து உள்ளே கொடுத்துருக்கிற விஷயத்துக்கு இன்ஃபர்மேஷனை கீழே கொடுத்துருப்போம், அதுதான் வந்து ஃபுட் நோட். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். ஸோ எப்படி இருக்கணும்னா கேப்ஷன் இருக்கணும், ஸ்டப் இருக்கணும், ஸ்டப்புக்கு என்ட்ரிஸ் இருக்கணும், அண்ட் ஃபுட் நோட் இருக்கணும், ஹெட் நோட் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் வரையணும் நீங்கள். அண்ட் ரூல்ஸ் வந்து எப்படி இருக்கணும், பேப்பர் சைஸ்க்குள்ளவே ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே ஃபிட் ஆகுற மாதிரி தான் ஒரு டேபிள் இருக்கணும். அண்ட் டேபிள் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி கேப்ஷன்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் இருக்கணும். அதில் there should be proper spacing and ruling among the rows and columns. ஒரு ரோக்கு ஒரு ஹைட், இன்னொரு ரோக்கு இன்னொரு ஹைட் அப்படி இருக்கக்கூடாது, ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபேக்ட்ஸ் வந்து கிளியரில் இருக்கணும், 4th பாயிண்ட்டு. 5th பாயிண்ட் வந்து அந்த பாடி ஆஃப் த டேபிள் வந்து
என்ன அப்ஜெக்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாப்புலேஷன் ரிலேட்டடான ஒரு டேபிளாக இருந்தால் அந்த பாடி ஆஃப் த டேபிளில் அந்த பாப்புலேஷனில் இருக்கிறத பற்றி தான் இருந்திருக்கணும். வேறு ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய டீட்டெயில்ஸும் அதில் ஓவர்லோட் பண்ணக்கூடாது. சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வேல்யூஸ் ரிப்பீட்டடாக வரக்கூடாது. அண்ட் அப்ரிவேஷன்ஸ், மோஸ்ட்லி அப்ரிவேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. முழுசாக நம்ம என்ன கொடுக்கணும், என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஃபுல் ஃபார்மில் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ் ஃபார் த குட் டேபிள், ரூல்ஸ் ரிகார்டிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், draw the pie diagram from the following data. ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க, அதில் ஃபேமிலி ஏ ஃபேமிலி பி அப்படின்னு 2 செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. இதுக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பை டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஏக்கான டோட்டல் பார்க்கலாம். ஃபேமிலி ஏக்கான டோட்டல் 900, ஃபேமிலி பிக்கான டோட்டல் வந்து 1600. இப்போ இதுக்கு தனித்தனியாக ஆங்கிள்ஸ் நம்ம இப்போ எழுத போகிறோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா ஃபார் ஃபேமிலி ஏ எழுதுறேன். ஃபார் ஃபேமிலி ஏ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கான ஃபுட்டு வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 900 இன்டூ 360 அப்படின்னு போடுவோம். இந்த ஒரு வேல்யூ மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அப்படியே லைனாக எழுதிடலாம். ஸோ இது வந்து ஃபுட்டு 0 0 கேன்சல், நமக்கு 9னால இது கேன்சல் பண்ணும்போது 4 0. ஸோ 3 இன்டூ 40 அப்படின்றது 120 டிகிரி. ஸோ ஃபுட்டுக்கான வேல்யூ 120. இதே மாதிரி ரெண்ட்டுக்கு பார்க்கும்போது 200 by 900 இன்டூ 360 கேன்சல் பண்ணால் நம்ம கிடைக்கிற வேல்யூ 80 டிகிரி. ஸோ லைனாக ஒரு வேல்யூவாக இதே மாதிரியே போடணும். ஃபார் கிளாத்ஸ் இட்ஸ் 125 by 900 இன்டூ 360 கால்குலேட் பண்ணும்போது இட்ஸ் 50 டிகிரி. அண்ட் எஜுகேஷன், ஃபோர்த்தா எஜுகேஷனுக்கு வந்து இட்ஸ் 110 by 900 இன்டூ 360 அப்படின்றதுனால அதுக்கான வேல்யூ வந்து இட்ஸ் 44 டிகிரி. இதே மாதிரியே இப்போ இது வந்து நம்ம இப்படி ஒரு பர்டிகுலர் ஒன்று போட்டுக்கலாம். எஜுகேஷனுக்கு அப்புறமா மிஸ்லீனியஸ். ஸோ மிஸ்லீனியஸ்க்கான வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 75. ஸோ 75 by 900 இன்டூ 360 30 டிகிரி. லாஸ்ட்ல சேவிங்ஸ், இது எல்லாமே ஃபேமிலி ஏ. சேவிங்ஸ்க்கான வேல்யூ வந்து இட் இஸ் 90 by 900 90 by 900 இன்டூ 360. ஸோ 36. இப்போ நம்ம ஃபேமிலி ஏக்கு போட்ட மாதிரியே ஃபேமிலி பிக்கும் நம்ம போட போகிறோம். ஃபேமிலி பிக்கு போடும்போது நமக்கு வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபுட்டுக்கான வேல்யூ இட் இஸ் 500, டோட்டல் 1600, கால்குலேட் பண்ணால் 112.5. அடுத்து ரெண்ட்டுக்கான வேல்யூ 350. ஸோ அதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 78.8. அண்ட் கிளாத்ஸ்க்கான வேல்யூ 250, 1600. ஃபஸ்ட்டு இதை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டயக்ராம்ஸ்க்கு போகணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் இட்ஸ் 225 by 16 into 360 50.6. 125ன்றது மிஸ்லீனியஸ் இன்டூ 360 கால்குலேட் பண்ணும்போது 28.1. அண்ட் லாஸ்டில் சேவிங்ஸ் வந்து 150. ஸோ 150 இன்டூ 360 ஈக்குவல் டு 33.8. இப்போ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம 2 பை டயக்ராம் போட போகிறோம். ஃபார் ஃபேமிலி ஏ அண்ட் ஃபார் ஃபேமிலி பி அப்படின்னு போட போகிறோம். ஸோ எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஏக்கான டயக்ராம் போட போகிறோம், பை டயக்ராம். பை டயக்ராமுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த லைன்லேருந்து தான் நம்ம ஒன்றா எடுத்துக்கொண்டு வந்து வரைய போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான ப்ரொடெக்டரை எடுத்தாச்சு. ப்ரொடெக்டரை கொண்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக மிடில் பாயிண்டில் பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருவாங்க எக்ஸாக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. பேப்பரில் வரையும் போது இங்கே எக்ஸாக்டாக வரைய முடியும், இங்கே கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட்டு வந்து 120 டிகிரி.
120 டிகிரி ப்ரொடெக்டரில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிட்டோம். டாட் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டு கொண்டு வந்து அங்கேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் போர்ஷன். இப்போ செகண்ட் போர்ஷன் ரெண்ட் வரையும் போது இதே ப்ரொடெக்டரை நம்ம எங்கே முடிச்சோமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரொடெக்டரை டேர்ன் பண்ணி இந்த மிடில் கரெக்டாக எக்ஸாக்டாக மிடில் வர மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டியது ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. ஸோ 80 எங்கே இருக்கும், 90க்கு முன்னாடி இருக்குது. அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். இப்போ டாட் வச்சுட்டு இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை அட்டாச் பண்ணியாச்சு. இது செகண்ட் போர்ஷன் ரெண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டு கிளாத்ஸ் வரையும் போது இதை அப்படியே டேர்ன் பண்ணி நான் எங்கே முடிக்கிறேனோ அங்கேருந்து தான் நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வச்சுட்டு அந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கிளாத்ஸ்க்கு 15 கொடுத்துருக்காங்க. 50 அப்படின்றது இந்த இடத்துலயே இருக்கு. ப்ரொடெக்டரில் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்க. 50 இங்கே. ஓகே, 50. நமக்கு இப்போ இது காலேஜ் எக்ஸாம்ன்றதுனால எக்ஸாக்டா ப்ரொடெக்டரை வச்சு ஆங்கிள் செக் பண்ணுவாங்களான்னா செக் பண்ண மாட்டாங்க. பட் விஷுவலா பார்க்கும்போது ஒரு 90 டிகிரின்றது இவ்வளோ இருக்கும், 20 டிகிரின்றது இவ்வளோ இருக்கும், 45 இவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு விஷுவலா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ கிளாத்ஸ் 50 வரைஞ்சாச்சு. அடுத்தது எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனுக்கு வரையும் போது இட் இஸ் 44. இங்கேயே கொண்டு வந்து நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேயே வச்சுட்டு கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டு 44 மார்க் பண்ண போகிறோம். இப்போ 44 அப்படின்றது 40க்கும் 50க்கும் நடுவில் 45க்கும் ஒரு பாயிண்ட் முன்னாடி. ஸோ தட் இஸ் 44. இப்போ எஜுகேஷனும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மிஸ்லீனியஸ் 30. மிஸ்லீனியஸ்க்கானது 30. ஓகே, ஸோ மிஸ்லீனியஸ்க்கு 30 எங்கே மார்க் பண்ணலன்னா இந்த இடத்துல வருது 30. இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இது மிஸ்லீனியஸ்க்கான 30. இதுக்கப்புறம் கலர் பென்சில் இருந்ததுன்னா உள்ள கலர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் இது பேட்டர்ன் கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் எழுதுனா மட்டும் கூட போதும் நமக்கு. இப்போ நம்ம வரைஞ்சதுல உள்ள கலர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் எழுத மட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் எழுத மட்டும் செய்கிறேன். ஃபுட்டு அண்ட் செகண்ட் போர்ஷன் ரெண்ட்டு, கிளாத்ஸ் அண்ட் எஜுகேஷன். இது ஆரோ போட்டு, ஏன்னா இடம் பத்தல நமக்கு. ஸோ எஜுகேஷன், அடுத்தது மிஸ்லீனியஸ், லாஸ்ட்ல சேவிங்ஸ். ஸோ இது உள்ள எழுத மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா கலர் இருந்ததுன்னா கலர் பென்சில் இருந்தா கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஃபேமிலி ஏ, இது ஃபேமிலி ஏக்கான டயக்ராம். நெக்ஸ்ட் ஃபேமிலி பிக்கான பிக்சர். ஃபேமிலி பிக்கான பிக்சருக்கும் நான் என்ன பண்றேன், அடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு எக்ஸாக்டா மிடில் இருந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். லைன் வரைஞ்சிட்டு இப்போ என்னோட ப்ரொடெக்டரை எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொடெக்டரை எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆங்கிளா நம்ம மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் நமக்கு என்ன, ஃபுட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் 112 பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, இட் இஸ் 112 அப்படின்றதுனால 110 தாண்டி ஒரு 2 பாயிண்ட் அப்படி அந்த இடத்துல வைக்கிறோம் நம்ம. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட் 78.8. 78.8 நான் இங்கேருந்து தான் கொண்டு வரணும். ஸோ இதை டில்ட் பண்ணி அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த டாட்டில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு 78.8, 80க்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க 78.8. ஸோ அகைன் அதையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. தேர்டு 56.2. 56.2க்கு ஓகே, இப்போ 56.2, 55க்கு பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கேன், 56க்கு மார்க் பண்ணியிருக்கேன். 0.2 அந்த மாதிரிலாம் மார்க் பண்ண முடியல. ஸோ 56க்கு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 50.6.
ஸோ பார்க்கும்போது இது இந்த ஆங்கிள்னு தெரிகிற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும். ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக அப்படின்னா நமக்கு வந்து இது காலேஜில் எழுதுகிற எக்ஸாம்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் லைட்டாக ஒரு 1 டிகிரி அந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிருந்தாலும் தெரியாது, ரொம்ப தெரியாது. 50.6. ஸோ எக்ஸாம் போகும்போது ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு போங்க. 50.6. இந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 28.1 இது மார்க் பண்ணிட்டா முடிஞ்சிடும். 28.1. ஓகே, ஸோ 28.1க்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மேப் பண்ணியாச்சு. இது ஃபேமிலி பிக்கான ஸ்ட்ரக்சர். இது ஃபேமிலி பிக்கான பை சார்ட். இங்கேயும் நம்ம வெறும் இதை மட்டும் எழுதுறோம். இது ரெண்ட்டு, சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் இருந்தது நமக்கு. ஃபுட்டு ரெண்ட்டு, ஃபுட் ரெண்ட்டு, கிளாத்ஸ், எஜுகேஷன், மிஸ்லீனியஸ் அண்ட் சேவிங்ஸ். இந்த ரெண்டு டயக்ராமையும் கிட்ட கிட்ட வரையலாம், இல்லைனா மேலே கீழேன்னு வரையலாம். Find the mean and median for the following data. ஸோ இது ஒரு கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ யூஸ்வலாக பார்க்குற 5 கேப் இல்லாமல் இங்கே நமக்கு ஒரு 3 நம்பர்ஸ் கேப் வச்சு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. மீன் அண்ட் மீடியன் மட்டும் கண்டுபிடிக்கணும். மோட் வந்து கொடுக்கல. ஸோ கொடுத்துருக்க எக்ஸையும் எஃப்ஐயும் நம்ம வேர்ட்டிக்கலாக எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே வேர்ட்டிக்கலாக எழுதலாம். அண்ட் இங்கே கேப்பும் கிடையாது. 50லேருந்து 53 இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். ஸோ 53ல முடியுது, 53லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம் வேல்யூவை. 62, 65, 71, 74, 77. அண்ட் இதுக்கான ஃப்ரீக்வன்சி 3, 8, 4, 30. அந்த கொடுத்த வேல்யூவை நான் அப்படியே ஜஸ்ட் வேர்ட்டிக்கலாக மட்டும்தான் எழுதுறேன். 28, 16, 10 அண்ட் 5. ஃபஸ்ட்டு மீனுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாம். நான் கீழே எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டேபிளுக்கு வருவோம். மீனுக்கான ஃபார்முலா இது ஒரு கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னும் போது நம்ம இது அசியூம்டு மீன் வச்சும் போடலாம், இல்லை நம்ம இதே ஃபார்முலாவை டிஸ்கிரீட்டுக்கான அதே ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதே தான் நம்ம டிஸ்கிரீட்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எக்ஸ்ன்றது இது கண்டினியூஸ்ன்றதுனால அதில் இருக்கிற எக்ஸை எடுக்க முடியாது, மிடில் வேல்யூ எடுக்கணும். ஸோ மிட் எக்ஸ் எடுப்போம், அதுதான் நம்மளோட எக்ஸு. மிட் எக்ஸ் எப்படி எடுக்கணும்? 50க்கும் 53க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ எடுக்கணும். அப்படின்னா 53 - 50 டிவைடட் பை 2 அப்படின்னு போடணும். அதான் மிடில் வேல்யூ. 53 - 50னா 3. ஸோ 3 டிவைடட் பை 2னா 1.5. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 51.5 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 51.5, 54, 57. நீங்கள் வந்து தெரியலன்னா ஒரு வேல்யூவாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 53 - 50 by 2 அப்படின்னு போடணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பை 2. ஒரு வேல்யூக்கும் போடலாம், இல்லை கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம். 60.5, 63.5, 66.5, 69, 72 அண்ட் 75. இது நம்மளோட மிடில் வேல்யூ, எக்ஸுக்கான மிடில் வேல்யூ. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஃபார்முலாவில் நம்ம என்ன எழுதியிருந்தோம்? எஃப் இன்ட்டு எக்ஸ். எஃப் இன்ட்டு எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்த எக்ஸுக்கும் நமக்கும் இப்போ சம்மந்தம் இல்லை. இதுதான் நம்மளோட நியூ எக்ஸு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். நான் ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கிறத இங்கே ஃபில் பண்ணுறேன். நீங்கள் கால்குலேட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். 154.5, 436, 230, 1815, 2286, 18. நம்பர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அசியூம்டு மீனில் போடும்போது இதுவே சிம்பிளாக இருக்கும், நம்பர்ஸ் சின்னதாகும்.
பட் அதை முதல்ல ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் போடுறதுக்கு இப்படி போட்டால் நம்ம கால்குலேட்டர் தான் கால்குலேட் பண்ண போகுதுன்றதுனால நான் டைரெக்டாகவே இந்த வேல்யூஸை இப்படி எடுத்துக்கிட்டேன். எந்த மெத்தட் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 725 377.5 சம்மேஷன் எஃப்எக்ஸ்னா என்ன அர்த்தம்? இதை டோட்டல் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? சம்மேஷன் எஃப். அப்ப எஃப்ஐயும் டோட்டல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை டோட்டல் பண்ணா 140, இதை டோட்டல் பண்ணும்போது 8998. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? மீன் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ், தட் இஸ் 8998 டிவைடட் பை 140. இதை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 64.27. இது நம்மளோட மீன். இப்போ மீடியன் போறோம். மீடியன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னா ரெண்டு ஃபார்முலாவா வரும். ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ், அது எங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்காக மீடியன் கிளாஸ். இது n/2ன்னு எடுத்துக்கலாம், n+1/2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு கரெக்ட் தான். வேல்யூ இது 140 இருக்குல்ல, அதுதான் நமக்கு n வேல்யூ அப்படின்றது. இதுதான் கேபிட்டல் N, அதுதான் சம்மேஷன் எஃப்ஓ. இப்போ இந்த கேபிட்டல் N ஈவனா இருந்தா by 2 எடுத்துப்போம், ஆடா இருந்தா +1 அப்படின்னு சேர்த்துக்கலாம். நம்ம ரெண்டுமே சேம் தான். ஸோ இது எங்க வருதோ அந்த டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 140 டிவைடட் பை 2th டேர்ம், அப்ப 70th டேர்ம். இது மீடியன் கிளாஸ் நம்ம இப்ப பாக்குறது. 70 இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சிஎஃப் வேணும். இந்த டேபிள்லயே நான் வந்து கண்டினியூ பண்றேன், இதுக்குன்னு தனியா டேபிள் போட வேண்டாம். சிஎஃப்ன்றது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ் அப்படின்றது அடுத்தடுத்து இருக்கிறத ஆட் பண்ணுங்க அப்படின்றது அதோட மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் 3 இருக்கா ஃப்ரீக்வன்சில, 3 எடுத்தாச்சு. 3யோட சேர்ந்து இந்த 8 ஆட் பண்றோம். 11, 11ஓட 4 ஆட் பண்றோம். 15, 15ஓட 30 ஆட் பண்றோம். 45, 45ஓட 36 ஆட் பண்றோம். இட் இஸ் 81. 81ஓட 28 ஆட் பண்ணும்போது இட் இஸ் 109. 109ஓட 16 ஆட் பண்ணும்போது இட்ஸ் 125. 10 ஆட் பண்ணும்போது 135. 5 ஆட் பண்ணும்போது 140. இதோட லாஸ்ட் நம்பரும் கேபிட்டல் என்னும் சேமா இருக்கணும். இப்போ நம்ம கீழே மீடியன் கிளாஸ் எங்க இருக்குன்னா 70 அப்படின்னு சொன்னோமா. 70ன்றது இந்த 45க்கும் இந்த 81க்கும் நடுவில் இருக்கு. அதை விட அதிகமான நம்பரை எடுத்து அதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த 81 இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணி இது என்னோட மீடியன் கிளாஸ். கார்னர்ல எழுதணும் மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸ்ல எனக்கு தேவையான வேல்யூ எல்லாத்தையும் நாம வந்து இப்போ என்ன பண்ண போறோம், எழுதிக்க போறோம். ஃபார்முலாக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஃபார்முலா. ஓகே, மீடியனோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு எல் பிளஸ் n/2 மைனஸ் m பை எஃப் இன்டு சி. எல்ன்றது லோவர் லிமிட். இங்க பார்ப்போம் நம்ம டேபிள்ல எல்ன்றது லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஸோ மீடியன் கிளாஸ்ல நான் சூஸ் பண்ணதுல இருக்கிற லோவர் லிமிட். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, இது எஃப். மீதி எல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடுவோம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக, அங்கே மட்டும் இருக்கட்டும். இது எஃப். அடுத்தது நமக்கு தேவையானது எம். இது எம், ப்ரீ மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ அது எம். இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு வேல்யூ வேணும் சி. சி அப்படின்றது ஒரு ஒரு வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு. 50 to 53 அப்படின்னா நமக்கு அதில் மிடில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு? 3 வேல்யூஸ் இருக்கு. அது யூனிஃபார்மா ஒரே மாதிரி தானே மாறிட்டு வருது. ஸோ சி ஈக்குவல் டு 3. இப்போ இந்த எல்லா வேல்யூவையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லோவர் லிமிட்டோட வேல்யூ, லோவர் லிமிட்ன்றது எல் 62. ஸோ இங்கே 62 பிளஸ் n/2. அப்போ nன்றது 140/2 மைனஸ் ப்ரீ மீடியன் கிளாஸ் வந்து 45 பை ஃப்ரீக்வன்சி வந்து 36 இன்டு சின்றது 50 to 53, அதுக்கான கேப்பு 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு மீடியன் கிடைச்சிடும். ஸோ 62 பிளஸ் 70 மைனஸ் 45 பை 36 இன்டு 3. இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கால்குலேட் பண்ணி 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 62ல நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பிராக்கெட்ல இருக்கிறத டிவைட் பண்ணி 3ஆல மல்டிப்ளை பண்ணா 2.08 அப்படின்னு வரும்.
ஸோ ஃபைனலாக 64.08. இது நம்ம மீடியனோட ஆன்சர். Calculate the coefficient of variance for the following data. Coefficient of variance அப்படின்றதுக்கான ஃபார்முலா எழுதுவோம். தட் இஸ் CV அப்படின்னு எழுதுவோம். இதுக்கான ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. இங்க சிக்மா அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் போடணும். அண்ட் எக்ஸ் பார் அப்படின்றது மீனும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து சிவி போட முடியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் போட முடியும். கொடுத்துருக்கிற டேட்டா எந்த மாதிரி டேட்டானா, எக்ஸ்னு ஒரு செட் ஆஃப் இண்டிவிஜுவல் டேட்டாவும் ஒய்னு இன்னொரு இண்டிவிஜுவல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே இண்டிவிஜுவல் டேட்டா தான். இது வந்து டிஸ்கிரீட் கிடையாது. இட் இஸ் நாட் எஃப், இது ஒய். ஸோ அப்போ நான் ரெண்டையுமே ரெண்டு செட் ஆஃப் டேட்டாவாக தான் எடுக்க போகிறேன். ஒரே டேபிள்லையும் எழுதலாம், இல்லை ரெண்டு டேபிளாக தனித்தனியாகவும் போடலாம். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ தனித்தனியாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு எடுக்க போகிறேன். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாமா? 0, 1, 2, 3, 4, 5. இந்த சிவிக்கு எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் வேணும். எக்ஸ் பார்ன்றது சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். ஏன்னா இது இண்டிவிஜுவல் டேட்டா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதை டோட்டல் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 15. அண்ட் எத்தனை வேல்யூ இருக்குன்னா 6 வேல்யூஸ் இருக்கு. இப்போ எனக்கு எக்ஸ் பார் ஈஸியாக கிடச்சிருச்சு. 15/6, அதுக்கான வேல்யூ வந்து இட்ஸ் 2.5. இது ஓவர். அடுத்தது சிக்மா கண்டுபிடிக்கணும். இட் மீன்ஸ் இது சிக்மா எக்ஸ்ன்னு எழுதுறேன், ஏன்னா இது எக்ஸுக்கானது அப்படின்னு. சிக்மாக்கான ஃபார்முலா இட்ஸ் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் எனக்கு தெரியும், எக்ஸோட சம்மேஷன் தெரியும், பட் எக்ஸ் ஸ்கொயர் கண்டே பிடிக்கல. என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போட போகிறோம். 0, 1, 4, 9, 16, 25. இதை டோட்டல் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 55. இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இட்ஸ் ரூட் ஆஃப் 55/6 மைனஸ் இங்கே சம்மேஷன் எக்ஸ்ன்றது 15/6 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் பார்ட்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரை ஆட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் பை என்ன ஹோல் ஸ்கொயர் போடுறோம், ரெண்டும் வேற வேற. ஸோ இதை நான் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டை டிவைட் பண்ணால் இட்ஸ் 9.17. இங்கே டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் 6.25. இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 2.92 விச் இஸ் 1.7. இது என்னோட சிக்மா. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, சிவி கண்டுபிடிக்கணும். ஸோ சிவி கண்டுபிடிக்கணும்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்றது 2.5. ஸோ 2.5 இன்டூ 100 அப்படின்னு இருக்கு. இதை டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 68 அப்படின்ற ஆன்சர் வரும். இது எக்ஸுக்கான ஆன்சர். இப்போ ஆனால் கொஸ்டின் என்ன, நமக்கு எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால ஒய்க்கு போட போகிறோம். ஸோ இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள். இல்லை நீங்கள் ஒரே டேபிளில் கூட போடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபார் ஒய், ஒய்க்கான வேல்யூஸ் எழுதிக்கலாமா? 0, 1, 5, 7. ஸோ ஒய்க்கான வேல்யூ வந்து இட்ஸ் 5, 7, 5, 3, 2, 3. ஒய் ஸ்கொயர் தேவைப்படும். ஸோ ஒய் ஸ்கொயர் 25, 49, 25, 9, 4, 9. ஒய்க்கான டோட்டல், ஒய் ஸ்கொயருக்கான டோட்டல். ஸோ 25 அண்ட் 121. இதை எடுத்துட்டு ஒய்க்கான ஃபார்முலா இதே இதை அப்படியே ஒய்க்கு யூஸ் பண்ணுவோமா? ஒய் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஒய் பை என். சம்மேஷன் ஒய்ன்றது 25/6 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் பை என் அப்படின்றது வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டா இட் இஸ் 4.17 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது சிக்மா. சிக்மானுக்கான ஃபார்முலா என்ன வரும் நமக்கு, சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஒய் பை என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ ஒய் ஸ்கொயர் பை என்னன்றது 121/6, ஒய் பை என்னன்றது 25/6 ஹோல் ஸ்கொயர்.
இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.67. CV கண்டுபிடிக்கணும். ஸோ CV ஈக்குவல் டு 1.67 by x, y barன்றது 4.17 into 100. ஸோ 40 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். CV of x வந்து 68, CV of y வந்து 40. Compute the coefficient of correlation for the following data. Coefficient of correlation கண்டுபிடிக்கணும். இங்க வந்து ரேங்க் கார்லேஷன் கொடுக்கல, நார்மல் கார்லேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. ஸோ இது வந்து கார்லேஷன் எப்பவுமே நமக்கு எக்ஸ் ஒய் இருக்கும். பட் டேட்டா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய நம்பரா இருக்கு. சின்ன நம்பரா இருந்தா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். நம்பர் பெருசா இருக்கும்போது ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று எய்தர் நம்ம இதை இப்படியே வச்சுட்டு சின்ன நம்பருக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணமோ அதே மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா டி அப்படின்னு யூஸ் பண்ணி இதை வந்து சின்னதாக்கணும். ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமா எடுத்து எல்லா வேல்யூவையும் அதில் ரெடியூஸ் பண்ணணும். எக்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து எக்ஸை ரெடியூஸ் பண்ணணும், ஒய்லேருந்து ஒன்று எடுத்து ஒயில் ரெடியூஸ் பண்ணணும். அப்படியே ஃபார்முலா அப்படியே வேரி ஆகிடும் கொஞ்சம். ஸோ இப்போ நான் வந்து டைரக்ட் மெத்தட் தான் போட போகிறேன். கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்து தான் நம்ம சம் போட போகிறோம். அப்படியே எடுத்து போட்டாலும் இல்லை இதை ஸ்மாலஸ்ட் நம்பராக மாற்றி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆன்சரில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் அப்படியே வேர்ட்டிக்கலாக எழுதிக்கிறேன். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ வந்து 40, 45, 50, 53, 57, 51, 48 and 45. அதே மாதிரி y வேல்யூ அந்த டேபிளில் நான் எதுவுமே பண்ணலை. இப்போ நான் வந்து இந்த மெத்தட் தான் எல்லா சம்முக்குமே ஃபாலோ பண்ணுவேன். அதனால அதே மெத்தட், ஏன்னா கால்குலேட்டர் தானே இதை நமக்கு ஸ்கொயர் பண்ண போகுது. அதனால பெரிய நம்பராக இருந்தாலும் சின்ன நம்பராக இருந்தாலும் இதை இப்படியேவும் வச்சு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதே மெத்தட். கார்லேஷன்னாலே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய் இந்த மூணு வேல்யூ தான் தேவைப்படும். எக்ஸ் ஸ்கொயருன்றது எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறது தான் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸில் என்னெல்லாம் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் ப்ரெஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 45க்கு 47ஓட வேல்யூ, நெக்ஸ்ட்டு 50ஓட வேல்யூ, 53, 60, 57, 51, 48க்கான வேல்யூ, நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி ஒய் ஸ்கொயரையும் எக்ஸ் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஒய் ஸ்கொயர்ன்றது ஒய் எல்லாம் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய்ன்றது எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். நமக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டல் தேவை. ஸோ டோட்டல் தான் இம்பார்ட்டன்ட். 496, 754, இங்கே 24922. இது பெரிய நம்பரா இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும். ஸ்லோவா, இது ஒரு 10 மார்க் கொஸ்டின், அதனால ஹரிபரியா போடாம ஸ்லோவா இந்த 10 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம், அப்புறம் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். R ஈக்குவல் டு, ஆர்ன்றது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், n இன்டூ சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் சம்மேஷன் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் n into summation x square minus summation x whole square. இங்க n into summation y square minus summation y whole square. So இது x, இது y, இது x square, இது y square, இது xy. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? r equal to n என்றது number of data 10, xy ஓட summation வந்து 37298 minus summation x என்றது 496, y வந்து 754 divided by, கீழே தனித்தனியா calculate பண்ணிக்கணும். 10 into 24922 minus 496 square. அதே மாதிரி இங்க 10 into 57726 minus 754 whole square. Okay. இப்போ r equal to நியூமரேட்டர் வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணா மைனஸ் 1004 வரும். டினாமினேட்டரை கால்குலேட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 3204
இன்டூ ரூட் ஆஃப் 8744 அப்படி வருது. ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா நமக்கு என்ன வரும்னா இட்ஸ் 56.6 இன்டூ 93.5. இப்போ இதை டிவைட் பண்ணா எனக்கு -0.19 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ நெகட்டிவ்ல வந்துருச்சே தப்பா அப்படின்னா இல்லை, நெகட்டிவ் கார்லேஷனா இருக்கு ஆன்சரு. நமக்கு 1 எக்ஸீட் ஆகி போகக்கூடாது. ஸோ -1லேருந்து +1 இருக்கிற வரைக்கும் ஆன்சர் பர்ஃபெக்ட்.